உங்களுக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கா? கிட்னி சுருங்கி இருக்கா? கிட்னி சுருங்கினத்துக்கு மூலிகை ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கிறீங்க. இதுதாங்க செப்பு நெரிஞ்சல். இங்க பாருங்க, நெரிஞ்சல் முள் இருக்கும், தொட்ட உடனே குத்தும். ஆனா இந்த செப்பு நெரிஞ்சல் குத்தாது. நெரிஞ்சல்லே மலை நெரிஞ்சல் இருக்கு, பேய் நெரிஞ்சல் இருக்கு, சிறு நெரிஞ்சல் இருக்கு, பெரு நெரிஞ்சல் இருக்கு, யானை நெரிஞ்சல் இருக்கு, செப்பு நெரிஞ்சல் இருக்கு, நிறைய வகையான நெரிஞ்சல் இருக்கு. அதுல இந்த நெரிஞ்சல் எவ்வளவு மென்மையா இருக்குல்ல, இது மாதிரி கிட்னி சுருங்கி போனதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமரம் தான் இது. இதை எப்படி பயன்படுத்தினா இங்க பாருங்க, இது மாதிரி கீரையா பறிச்சுக்கணும். இது மாதிரி கீரையா பறிச்சு 4 கைப்பிடி பறிச்சு 7 டம்ளர் தண்ணியில் இப்படி போடணும். இப்படி போட்டு 7 டம்ளர் தண்ணியை போட்டு இந்த மூலிகை 4 கைப்பிடி போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, வேற ஏதாவது தேவைன்னா போட்டுக்கலாம், உப்பு போடக்கூடாது. போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த 7 டம்ளர் 100 ml சொல்கிற வரை வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி இறக்கி வச்சுட்டு காலைல 50 ml, சாயந்தரம் 50 ml. அந்த 100 ml தண்ணியில் காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml. நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், சாப்பிட்ட பின்னாடி குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுருங்கி போன கிட்னி மெல்ல 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 சரியாகும். இதோட மூக்கரட்டை கரையும் சேர்த்திக்கலாம். சரிங்களா? மூக்கரட்டை கரை சேர்த்திக்கலாம், சிறுநெரிஞ்சல் பெருநெரிஞ்சல் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துத்தி இலை, துத்தி வேர் சேர்த்திக்கலாம், இஞ்சி சேர்த்திக்கலாம், பூண்டு சேர்த்திக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு மட்டும் போடக்கூடாது. சேர்த்திட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். கிட்னி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அற்புதமான மாமருந்து. யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, கிட்னியில் கல் இருக்கு, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்கு, செதை வளர்ந்துருக்கு, எதுவாக இருந்தாலும் இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யும். சாப்பிட்டு பாருங்க, பயனடைஞ்சிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.